கரிகால சோழன் காவிரியின் மகன். இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த கதை. அப்போது தமிழகம் 3 பெரும் மன்னர்களால் ஆளப்பட்டது: சோழர், சேரர், பாண்டியர். அவர்களில் சோழர் வம்சத்தில் பிறந்தான் ஒருவன், கரிகால சோழன். கரிகாலன் சிறுவனாக இருந்தபோது ஒரு தீ விபத்தில் அவனுடைய காலில் கடுமையான எரிச்சல் ஏற்பட்டது. அதனால் அவனுக்கு கரிகால், எரிந்த கால் என்ற பெயர் வந்தது. ஆனால் அந்த பெயர் அவனுக்கு குறையாக இல்லை, அது அவனுடைய வலிமையின் அடையாளமாக மாறியது. அவன் இளம் வயதில் இருந்தபோது சோழ அரசை கைப்பற்ற நினைத்த சில உள்நாட்டு எதிரிகள் அவனை சிறைபிடித்தனர். ஆனால் கரிகாலன் தப்பித்து சில நம்பிக்கையுள்ள வீரர்களுடன் சேர்ந்து வெற்றி வேள்வி போல ஒரு பெரிய போரில் பங்கேற்றான். அந்த போரில் அவன் அசாதாரண வீரத்தை வெளிப்படுத்தி சோழ நாட்டை மீட்டான். அவனுடைய போரில் சொல்லப்பட்ட ஒரு வரி: கரிகாலனின் வாளின் முனையில் சூரியனும் அச்சமடைகிறான். அவன் ஆட்சியில் சோழ நாடு செழித்தது. ஆனால் அவனுடைய பெரும் கனவு ஒன்று இருந்தது: காவிரி நதியை அடக்கும் பெரிய அணை கட்டுவது. அவன் சொன்னான்: காவிரி தாய் எப்போதும் விவசாயியின் பசிக்கு நீர் தர வேண்டும் என்று. திருச்சியில், தஞ்சாவூரில், காவிரி கரையில் இன்னும் மக்கள் கரிகாலனை பற்றி பேசுகிறார்கள். அவன் இல்லை என்றால் நம்மை நிமிர்த்திய நீர் இல்லாது போயிருக்கும் என்று சொல்வார்கள். அவன் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் நீர் தந்தை.